Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. Be very careful about what you wish for. நம்ம எதுக்கு ஆசைப்படுறோங்கிறத ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஆசைப்படணுங்கிறது தான் நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லப்படுற விஷயம். நீங்க மித்தாலஜில பாத்தீங்கன்னா கிங் மிடாஸை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். தொட்டதெல்லாம் தங்கமாகணும்னு ஆசைப்பட்டாரு. கடைசியில அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அவரோட சொந்த மகள்ல இருந்து எதை தொட்டாலுமே தங்கமா மாறிது, இறந்து போயிடுறாங்க. ஒண்ணுமே அனுபவிக்க முடியாம ரொம்ப சோகத்துக்குள்ள போயிட்டாரு. அப்சஷன் படம் கூட பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அன்கண்டிஷனலா என்ன லவ் பண்ணணும், அப்சஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவன் பைத்தியம் பிடிச்சு போற அளவுக்கு பயங்கரமா ஆசைப்பட ஆரம்பிச்சிடுறா. அவனை வந்து சந்தேகப்படுற, அதாவது லைட்டா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சந்தேகப்படுறவங்களை கூட கொன்னுட்டு வந்து பொணமா போட்டுறா. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமான அப்சஷனான ஒரு விஷயமா வந்து மாறிடுது. கரெக்டா? ஆக்சுவலா இந்த பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ விஷ் ஃபார்ங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதுக்கு ஓஜியா ஒரு ஸ்டோரி இருக்குது. பிக்மிலியன் அப்படிங்கிற ஒருத்தன் அவன் உருவாக்குன ஒரு சிலையை வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி இந்த சிலை உண்மையிலே பொண்ணா மாறினா எப்படி இருக்கும்னு ஆசைப்படுறான். அண்ட் கடவுள் வந்து அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்குறாங்க. அண்ட் அதுவே அவனோட அழிவுக்கு காரணமா இருக்குது. ஒரு பயங்கர கிரீப்பியான ஒரு பேய் கதனே கூட இது ஒரு விதத்துல சொல்லலாம். அதை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். The OG obsession. இதுதான் வந்து மித்தாலஜில முதல்ல எழுதப்பட்ட obsession. சோ என்ன நடந்துச்சு இந்த பிக்மிலியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவன் ஏன் ஒரு சிலையை செதுக்குனா? அவனுக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்காதான். அவனுக்கு உலகத்துல இருக்கிற பெண்களே பிடிக்காம எந்த பொண்ணுகிட்டயும் பேச மாட்டேன்ப்பா, பொண்ணுங்களெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு லிட்டரலா அவன் யோசிச்சு தன் கதவை சாத்திக்கிட்டு, ஆனாலும் ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு சிலை கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சு அந்த சிலை உயிரோட வந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் வைக்கிறான். அண்ட் இந்த obsession படத்துல வந்த மாதிரி அவனுக்கு அந்த விஷ் கிராண்ட் ஆயிடுது. அந்த பொண்ணு அளவு கடினமா, ஓகேவா, நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு லவ் பண்றா. அண்ட் அதுவே அவனோட அழிவுக்கு, அவனோட பைத்தியம் பிடிச்சு அவன் வந்து சுத்துறதுக்கு ஒரு காரணமா மாறிடுது. அவன் கடைசியில இறந்து போகிறப்போ அப்பமும் அந்த பெண் வந்து அவனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டே இறந்து போறான். மதன் இறந்து போறப்போ சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்ன மதன் புரியல, இந்த கதையை சொல்லுன்னு தானே கேட்குறீங்க. இன்னைக்கு வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், மித்தாலஜிக்கல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க எக்ஸைட்டடா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல மறுபடியும் இந்த ஹாரர் மிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம ரீடச் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ நீங்க அதெல்லாம் பக்காவா தெரிஞ்சு பயங்கரமா என்டர்டெயின் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். சோ கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சிப்ரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐலாண்ட். ஓகேவா? சோ இந்த சிப்ரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஐலாண்ட் நாட்டுல வந்து ஆஃப்ரோடைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆஃப்ரோடைட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மீனாட்சி அம்மன் மாதிரி கூட சொல்லலாம். அவங்க வந்து ஒரு பெண் தெய்வம். அவங்க தான் அவங்க ஊரோட அரசியும் அவங்க தான் வந்து அந்த நாட்டோட குவீனும் கூட. இப்ப மீனாட்சி அம்மன் வந்து இன்னமும் இங்க வந்து மதுரை ஆட்சி செய்யறது மீனாட்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சிப்ரஸ் அவங்களோட கதைகள்ல வந்து சிப்ரஸ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது ஆஃப்ரோடைட். ஓகேவா? ஆஃப்ரோடைட் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ எல்லாருமே ஊர்ல வந்து மக்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க, பயங்கர ஹாப்பியா இருக்காங்க, யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்ல. இதுக்கு நடுவுல வளரக்கூடிய இந்த பிக்மிலியன் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காங்க. பிக்மிலியன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய செல்வந்தர் தான். ஓகேவா? அவனுக்கு வந்து இல்லாத தங்கம் கிடையாது, வைரம் கிடையாது, வைடூரியம் கிடையாது. ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரு குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து இவ்ளோ அப்சஸ்டா வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த திங்ஸ் மேல ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து இந்த தங்கம் வைரம்லாம் இருக்க வேணுங்கிறத விட அவனுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பீப்பிள் வந்து எவ்வளவு பாசமா இருக்காங்க, பீப்பிள் வந்து எவ்வளவு கைண்டா இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கறான். பட் அவன் நிறைய பேர்கிட்ட பேச பேச அவன் என்ன விஷயத்துக்கு ரியலைஸ் ஆகுறானா, அவன் வந்து ஒரு 3 விஷயத்தை கன்ஃபார்மா அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் விஷயம், பெண்களை வந்து நம்ப கூடாதுன்னு அவன் ஆள் மனசுல நான் நினைச்சுக்கிறான். ஏன்னா வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு அவன் நினைச்சுக்கிறான். அது எல்லாமே அவனோட நினைப்பு. ஓகேவா? கதைப்படி நான் சொல்றேன். இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க, ரொம்ப நம்ப முடியாது, நம்ம கிட்ட ஒன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க கிட்ட போய் வேற சொல்லிடுறாங்க, அப்புறம் ஒரு விஷயத்தை சொன்னா அதுல நிக்க மாட்டேங்கிறாங்க, ஈஸியா மாறிடுறாங்க. இந்த மாதிரி அவனுக்கு சில விஷயங்கள் வந்து டீப்பா அவனை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சு ஈவென்ச்சுவலி என்ன ஆயிடுறான்னு பாத்தீங்கன்னா மௌனம் பேசியதுல வர சூர்யா மாதிரி பெண்களே வந்து பிடிக்காது, பெண்கள் கிட்டே நான் பேச மாட்டேன், எனக்கு பெண்களே வேணாம் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த அவனோட மிகப்பெரிய பேலஸ்ல வந்து கதவை சாத்திட்டு அவன் மட்டும் தனியா இருக்கான். அவன் என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா யாரோடையும் பேசலப்பா, எனக்கு வந்து இந்த ஹியூமன்ஸே பிடிக்கல, அதுல ஸ்பெசிஃபிக்கா எனக்கு எந்த பொண்ணும் வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டான். இருந்தாலும் அவனும் ஆண் தானே, அவனுக்கும் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள்லாம் இருந்திருக்குது. நிறைய விஷயங்களை வந்து ஒரு பட்டாம்பூச்சியோட படபடப்பை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுது, ஒரு மீன் வந்து எவ்வளவு வளைவு நெளிவா போகுது பார்க்கணும்னு தோணுது, ஒரு ஃப்ளவரை எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு தோணுது. ஆனா கொடுக்கறதுக்கோ பேசுறதுக்கோ அவனுக்குன்னு ஒரு பார்ட்னர் கிடையாது. ஏன்னா பெண்களே வெறுத்து அவங்க நம்ப முடியாதுங்கிற ஒரு மோடுக்கு அவன் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டான். சோ இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விரக்தியில யார்கிட்டயாவது ஷேர் பண்ணா நான் ஷேர் பண்றதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தான் பெரிய பணக்காரனாச்சே, ஒரு மிகப்பெரிய யானையோட தந்தத்தை எடுத்துட்டு வரான். ஐவோரி. ஓகேவா? அவ்வளோ பெரிய ஒரு தந்தம், அவ்வளோ பெரிய ஒரு யானை. அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஹியூமன் ஸ்டாச்சு
ஸ்டாச்சுவே பில்ட் பண்ணிடலாம். அவ்வளோ பெரிய ஒரு தந்தத்தை வந்து அவன் எடுத்துட்டு வரான். இந்த தந்தத்தை எடுத்துட்டு வந்துட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த டஸ்கை வந்து அவன் கிட்ட இருக்கிற இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு செதுக்க ஆரம்பிக்கிறான். அது எல்லாமே தட்டி 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 நாள் கணக்கா மாச கணக்கா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. என்னப்பா இந்த பிக்மிலியன் வந்து வெளியவே வர மாட்டேங்கிறான், என்னதான் பண்றான்னு கேட்டா வெளியில இருந்து ஏதோ செதுக்குற சவுண்ட் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. ஃபைனலி பல மாசம் ஹார்ட் ஒர்க் கழிச்சு யாருக்கிட்டையும் பேசாம அப்சஸ்டா தனக்குன்னு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைச்சு அந்த ஐவரியை வந்து ஒரு ஸ்டாச்சுவா அவன் செதுக்கி வச்சிடறான். இட்ஸ் an ஐவரி ஸ்டாச்சு. ஓகேவா? யானை தந்தத்தினால் த பெர்ஃபெக்ட் கேர்ள் அப்படின்னு அவன் மைண்ட்ல அவன் யாரை நினைக்கிறானோ அப்படி ஒரு ஸ்டாச்சுவை உருவாக்கி வச்சிடறான். அண்ட் அவன் உருவாக்குன ஸ்டாச்சு மேல அவனே வந்து காதல் வாய்ப்படுறான். அந்த ஸ்டாச்சு மேல அவனுக்கு ஒரு லவ் வருது. இவ்வளவு அழகா ஒரு ஸ்டாச்சு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு முதல்ல சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருந்துச்சுல. ஊர்ல இருக்கிற அவனோட ஊர்ல அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் வந்து பெண்கள் வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்காங்க. அவங்க வந்து தங்கம் வைரத்தெல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்றாங்களே தவிர சின்ன சின்ன லைஃப்ல இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள், ஒரு ரெயின்போவையோ ஒரு சின்ன ஃப்ளவரையோ ஒரு சின்னதையோ என்ஜாய் பண்ணலங்கிறதா அவனோட மெயின் விரக்தி பெண்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் நகர்ந்து வரதுக்கு. ஸோ அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெண் ஸ்டாச்சு தானே, இவங்க வந்து நம்மளெல்லாம் என்ஜாய் நம்மளோட இந்த மாதிரி சின்ன சின்ன அழகெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆத்துக்கு ஓடுறான். உடனே அந்த செதுக்கி முடிச்ச உடனே ஆத்துக்கு ஓடுறான். ஸ்மூத்தான பெபிள்ஸ், அழகான அந்த கல் இருக்கும்ல, அதையா கலெக்ட் பண்றான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பறவைகள் இருக்கும்ல, பியூட்டிஃபுல்லா வந்து அதை சிர்ப் பண்ணும், அதெல்லாம் எடுத்து வந்து ஒரு குண்டுல போட்டு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்து காட்டுக்குள்ள போய் ஃப்ளவர்ஸ் பறிச்சுட்டு வரான். அண்ட் கையாலே வந்து அவன் வந்து பால்ஸ் எல்லாம் வந்து இந்த கிளே பால்ஸ் இருக்கும்ல, அதெல்லாத்தையுமே வந்து இந்த மண்ணுனால உருவாக்கப்பட்ட பந்துகளை வந்து வரையறான். இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வந்து அந்த சிலை முன்னாடி வைக்கிறான். அண்ட் சிலை முன்னாடி வச்சுட்டு திஸ் இஸ் த கிரேசி பார்ட் அண்ட் கிரீப்பி பார்ட். ஓகேவா? அவன் வந்து அழகா இருக்கா, நல்லா இருக்கா, உனக்கு தானே இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன், என்ஜாய் பண்றியா, இது எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியா இந்த பறவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையோட அவன் பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கிறான். அண்ட் இப்போ தான் சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டுல வந்து அவன் எல்லா கதவெல்லாம் இப்ப மறுபடியும் நார்மல் ஆயிட்டான். எல்லா கதவெல்லாம் திறந்து விட்டான். எல்லா கதவையும் திறந்து விட்டு பீப்புள்லாம் உள்ள வராங்க, பாக்குறாங்க. பீப்புள்லாம் யாரு? அவனோட மிகப்பெரிய மெய்ட். ஓகேவா? மெய்ட், அவ்வளோ மெய்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ சர்வன்ட்ஸ் வந்து அவன் உள்ளுக்குள்ள வச்சிருக்கான். அவனுக்கு பணிவிடை செய்யறதுக்குன்னு அவ்வளோ வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து வெளியே போறப்போ இவன் வந்து ஒரு ஜோன்ல இருந்திருக்கான். உள்ள வந்து திருப்பி பார்த்தா இவன் வந்து என்னடா சிலையோட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நாளுக்கு நாள் இட் கெட்ஸ் வர்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, கடல் கிட்ட போய் சீஷல் எல்லாம் எடுத்துட்டு வர, ரொம்ப ரேரான சீஷல், அவ்வளோ ஈஸியா கிடைக்காதுங்கிறது எல்லாத்தையும். அப்புறம் வந்து பேர்ல் இயர்ரிங்ஸ் வந்து கொண்டு வரான். அண்ட் ஃபெதர் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா வச்ச மாதிரி ஒரு பெட்டை வந்து கொண்டு வந்து வைக்கிறான். அண்ட் ஃபைனலி அந்த சிலையை எடுத்துட்டு போய் அந்த பெட்ல போடுறான். அண்ட் அவனும் அந்த பெட்ல அந்த சிலையோட படுக்க ஆரம்பிக்கிறான். லிட்டரலா. ஓகேவா? சிலையோட அவன் வந்து லிட்டரலா வாழவே ஆரம்பிச்சிடுறான். அவன் வந்து அந்த சிலையை வந்து ஒரு இதாவே நினைக்கல. அவன் வந்து ஒரு சிலையாவே நினைக்கல. அந்த சிலையை வந்து ஒரு பொண்ணாவே நினைச்சு அவன் வாழ ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரும் அந்த பெட்ல வந்து அந்த பாத்தீங்கன்னா ஃபெதர்ஸாலே வந்து பெட்ஷீட்லாம் போட்டு அந்த சிலையோட பேசுறான், எல்லாம் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ ஈவென்ச்சுவலி அவனுக்கு ஒன்று ஃபீல் ஆகுது, இந்த சிலை மட்டும் உண்மையா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சிப்ரஸ்ல வந்து இந்த ஆஃப்ரோடைட் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த குவீனை பத்தி ஒரு இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அவங்க யோசிக்காம அதை கொடுத்துருவாங்க. ஆனா கொடுத்துட்டு அதுக்கு வந்து அவங்க பழியும் தீர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து ஷார்ட்கட்ல ஒன்று வேணும்னு நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு பழியும் தீர்த்துப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருவாங்களாம். ஸோ ஆஃப்ரோடைட் வந்து அங்க வந்து ஊருக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு உள்ளுக்குள்ள வந்து ஒரு நகர்வலம் போறாங்க. ஊர் ஃபுல்லா பயங்கர செலிப்ரேஷன்ஸா இருக்குது. இவன் வந்து அந்த சத்தம்லாம் வேணாம், இயற்கை வந்து ரொம்ப அமைதியா இருக்கும்னு நினைக்கிற ஒருத்தன். இவன் வந்து வெளியே போய் அந்த விண்டோவை திறந்துக்கிட்டு யாராது அப்படின்னு சொல்லி திட்டலான்னு போய் பார்த்தா ஆஃப்ரோடைட் வந்து அங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அவன் திட்ட முடியல, கத்த முடியல. அந்த இதை விஷயத்தை வந்து அந்த சிலை கிட்ட சொல்றான். சே, இப்படி சொன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். ஏன்னா அந்த சிலை வந்து அவனுக்கு சம்வேர் வந்து அந்த சிலை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஒரு கோவம். சிலை ரெஸ்பாண்ட் பண்ணாது நம்மளுக்கு தெரியும். பட் அவன் அவ்வளோ அப்சஸ்ட் ஆகி அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைனோட ஒரு விஷயம் அவனுக்கே தெரியாம அவன் மேக் பண்றான். அண்ட் திஸ் இஸ் வேர் த ஹெல் பிரேக்ஸ் லூஸ். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளோ புலம்பிட்டு இருக்கேன், நீ இதெல்லாம் கேட்டு என் கூட எப்பவுமே சந்தோஷமா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் வந்து விஸ்பர் பண்றான். அவன் வாய்க்குள்ள முணுமுணுக்கு இருக்கான். இவன் முணுமுணுக்கிறது இன்ட்ரெஸ்டிங்லி ஆஃப்ரோடைட் காதுல கேட்டுருச்சு. இவ்வளோ கயாஸ்க்கு நடுவுல யாரா ஒருத்தர் இவ்வளோ ஜாலியா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, ரோட்ல நான் வந்திருக்கேன், எல்லாரும் சூப்பரா பம்ப்ட் அப்பா இருக்காங்க. அண்ட் ஆஃப்ரோடைட்டே வந்து காடஸ் ஆஃப் லவ். ஓகேவா? எல்லாருமே காதலிக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நம்மளோட ஊர்ல ஒருத்தன் வந்து இவ்வளோ சோகமா இருக்கானே, அவனோட விஷயம் என்ன? அந்த சிலை வந்து உயிரோட வந்துடணும்னு அவன் ஆசைப்படுறான், எப்பவுமே அவன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஷீ இஸ் சேயிங் ஓகே லெட் இட் பி. அவங்க கிராண்ட் பண்றாங்க அந்த விஷயம். அப்படியே பாத்தீங்கன்னா அவன் வந்து ஜெர்க் ஆயிடுறான். அவனை சுத்தி வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் அவனுக்கு வருது. பின்னாடி திரும்பி கதவை சாத்திட்டு வேகமா ஓடுறான், இருட்டுக்குள்ள ஓடுறான். ஓடிட்டு ஐயோ அவங்க ஏதோ பாத்துட்டாங்க போல, ஏதோ பண்ணிட்டாங்க போலன்னு பயந்துகிட்டு அவன் வந்து கதவை சாத்திட்டு உள்ள வரான். அவனுக்கு இன்னும் தெரியுது அவனோட விஷ் வந்து கிராண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ பயந்து போய் வந்து அவன் மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடுறான். ஓடி போய் எல்லா கதவெல்லாம் சாத்தி வச்சிடறான். எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆல்ரெடி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, வெளியே செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்குது, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறான். ஐயோ அவங்க என்ன ராணி கரெக்டா என்ன சொல்லிட்டாங்கன்னு தெரியல, ஏதோ திட்டிருப்பாங்களே பயத்துல ஓடி வந்து அந்த ரூம்குள்ள போயிடுறான். அந்த பெட்ல வந்து அந்த சிலை இருக்குது. அவன் அந்த சிலையை போய் கட்டி பிடிச்சிட்டு தூங்கலான்னு பாக்குறப்ப அவன் ஃபீல் பண்றான், அந்த சிலை சிலையா இல்ல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிலை வந்து ஒரு ஹியூமன் பாடியா இருக்குங்கிறத ஃபீல் பண்றான். அண்ட் அந்த சிலையை வந்து தொட்டா அவனால வந்து அந்த வார்ம்த்தை ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஸ்கின்னை தொட்டா ஒரு சூடு இருக்குல்ல, நீங்க சும்மா கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று ஃபோனே நீங்க டச் பண்ணி பாருங்களேன், ஃபோனு, சோஃபா, டெஸ்க், முன்னாடி இருக்கிற சீட்டு எதை நீங்க தொட்டிங்கனாலும் அதுல ஒரு சில்னஸ் இருக்கும்.
அதை நீங்க தொட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். நம்ம கை மட்டும் தான் ஃபீல் ஆகும், ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். ஆனா அப்படியே நீங்க ஸ்கின்னை டச் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன வார்ம்த் இருக்கும். ஹியூமன் ஸ்கின்க்கு ஒரு சின்ன டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை வந்து அவன் அந்த இருட்டுக்குள்ள ஃபீல் பண்றான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடி அந்த சிலை அவனை பதிலுக்கு ஹக் பண்ணுது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அவனுக்கு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத சந்தோஷம். வேக வேகமா போய் விண்டோவெல்லாம் திறந்து விட்டு பார்த்தா அவன் மெய் சிலிருக்கிற மாதிரி அவனோட அந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு அவன் கார் பண்ணான்னு நினைக்கிறான்ல, அந்த சிலை அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பேர் அழகியா மாறி அவன் முன்னாடி நிக்குது. அவனோட மிகப்பெரிய அப்சஷன், அந்த சிலையே வந்து உயிரோட வந்துருச்சு, அவன் கண்ணு முன்னாடி நிக்குது. அண்ட் அந்த சிலை அவன் விஷ் பண்ணது என்ன, நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ என்ஜாய் பண்ணிட்டு என்ன லவ் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்குங்கிறதானே. அண்ட் அந்த சிலை அவனை லவ் பண்ணுது. அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது, அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்குது, அந்த வாய் ஃபுல்லா ஸ்மைலா இருக்குது. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவனுக்கு தலைகால் புரியல. அவன் வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கான். உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அந்த சிலை கிட்ட வந்து நீ யாரு என்ன அப்படின்லாம் கேட்கறான். அந்த சிலைக்கு வந்து எதுவுமே ஹிஸ்டரி கிடையாது. அந்த சிலை வந்து அதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கிடையாது. அந்த சிலைக்குன்னு வந்து ஒரு விஷயம் வந்து யாராவது தெரிஞ்சவங்கன்னு கிடையாது, தெரியாதவங்கன்னு கிடையாது. அவனுக்கு அந்த சிலைக்கு வந்து அவன் பேர் வேற வைக்கிறான். அந்த சிலைக்கு பேர் என்ன தெரியுமா, கலாட்டியா அப்படின்னு பேர் வேற வைக்கிறான். இந்த கலாட்டியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அவன் முதல்ல கலாட்டியான்னு பேர் வச்சுட்டான். இப்போ கலாட்டியா உயிரோட வந்துட்டாங்க. ஓகே, கலாட்டியா கண்ணு முன்னாடி நிக்கிறா. அவனுக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல. அவனுக்கு வந்து ஆனா கலாட்டியா கிட்ட எதை கேட்டாலும் அவளுக்கு வந்து பதிலே கிடையாது. அவளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்மைல் மட்டும் தான் இருக்குது. அவன் வந்து என்ஜாய் பண்றா, அவனை வந்து அவ்வளோ லவ் பண்றா. ஏன்னா she is wished to be always in love with him. அவன் வந்து அந்த லவ் நிறைஞ்ச கண்ணோட அவனை பார்த்துக்கிட்டே இருக்காளே தவிர அவன் எதை கேட்டாலும் இல்லையே தெரியலையே அப்படின்னு மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கா. அவளுக்கு எதுவுமே தெரியல. ஓகேவா, அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவளுக்கு எங்கேருந்து வந்திருக்கோன்னு தெரியும், எதுவுமே தெரியாது, சிலை மட்டும் தான். ஸோ அவன் வந்து ஆனாலும் ரொம்ப என்ஜாய் பண்றான். என்ஜாய் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ரொம்ப கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான். நினைச்சு கூட பார்க்க முடியாத கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபர்ஸ்ட் அவன் கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்குவிசிட் ஃபுட் அண்ட் வைன். நினைச்சு கூட பார்க்க முடியாத ரேரான வைன், நினைச்சு கூட பார்க்க முடியாத சாப்பாடு. தனிமையில் இருந்த ஒருத்தனுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான பார்ட்னர் கிடைச்சிட்டா எப்படி இருக்கும், அதெல்லாம் கொடுக்குறான். அவங்க இதெல்லாம் கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. ஜெலட்டா சாப்பிடுறா. ஆனா ஜெலட்டானால எதையுமே ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா ஜெலட்டா வந்து இன்னமும் உள்ளுக்குள்ள ஒரு சிலை தான். ஆனா ஜெலட்டாவால ஃபீல் பண்ண முடியலையே தவிர இவன் சொல்றது எல்லாத்தையும் செய்யணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிடுறா, கொடுக்கறது எல்லாத்தையும் குடிக்கிறா. அவளுக்கு பசின்னு ஒண்ணு கிடையாது, அதே மாதிரி அவளுக்கு வயிறு ஃபுல் ஆகுறதுன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா அது எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவனால சாப்பாடு கொடுத்து முடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவளுக்குன்னு ஏத்த மாதிரி ஒரு ஆர்மி ஆஃப் மெய்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துறான். ஜெலட்டா வந்து எவ்வளவு வரம் கொடுத்து உருவாக்கப்பட்டவன். அவனோட கனவு, அவனோட தேவதை. அவன் வந்து எல்லாத்தையுமே பேசுறது அந்த சிலைகிட்டயா இருக்கிறப்பமே அப்படி பாத்துக்கிட்டான். இப்போ உயிரோட வந்துருச்சுன்னா அவ்வளோ மெய்ட்ஸ், ஓகேவா, எல்லாருமே ஜெலட்டாக்கு பணிவிடை பண்றதுக்கு மட்டுமே அத்தனை பேர் இருக்காங்க. ஜெலட்டா எல்லாத்தையுமே லவ்வோட என்ஜாய் பண்ணி ஸ்மைல் பண்ணி எப்பவுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி இருக்கிறப்ப தான் அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். ஜெலட்டா கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான். அண்ட் ஜெலட்டா எஸ்னு இமீடியட்டா சொல்றா. பிகாஸ் ஷி இஸ் விஷ். அவ வந்து அவளோட பிறவி பலனே வந்து இவனை லவ் பண்றதா, என்ன கேட்டாலும் செய்யிட்டாங்க. ஸோ அவதையும் செய்யறா. கல்யாணம் பாத்தீங்கன்னா சாதாரண கல்யாணம் இல்ல, வேர்ல்டே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு கல்யாணம் நடக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரன், இவ்வளோ தனிமையில வாழ்க்கையே முடியும்னு நினைக்கிறவனுக்கு வந்து ஒரு பொண்டாட்டி வர்றப்போ அவன் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவான், அவ்வளோ செலிப்ரேட் பண்றான். ஊரே வந்து மெய்சிலிருந்து போகுது ஜெலட்டாவோட அழகுல. பர்ஃபெக்ட்டா மேரேஜும் முடிஞ்சிருது, கொஞ்ச நாள்ல குழந்தையும் பிறந்துருது. ஆனா அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். குழந்தை பறக்கிறப்போ அந்த பேர் காலத்துல கூட ஜெலட்டாவை வந்து இவன் பார்க்க போனானா ஜெலட்டா ஸ்மைல் பண்ணிட்டே இவனை திரும்பி பார்க்கறாங்க. ஜெலட்டானால வேற எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. ஜெலட்டாவோட வாழ்க்கையே வந்து இவனை லவ் பண்றது மட்டும்தான். அவளுக்கு வேற எதுவுமே கிடையாது. she is obsessed with him. அவனோட விஷ் வந்து கிராண்ட் ஆயிடுச்சே தவிர ஜெலட்டாக்கு வேற ஏதாவது ஃபீலிங் இருக்கா, கிடையாது. ஜெலட்டாக்கு கோவம் வருமா, வராது. ஜெலட்டா உடம்புல இருந்து ஒரு குழந்தைய வெளியெடுக்க போறாங்க, அப்போ ஜெலட்டாக்கு பெயின் இருக்கா, கிடையாது. ஜெலட்டானால எதையுமே ஃபீல் பண்ண முடியாதுங்கிறது அவனுக்கு அப்போதான் ஹிட் ஆகுது. இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மூட்லயே கொஞ்ச நாள் இருக்காங்க, குழந்தைய வளர்க்கறது அதுன்னு. பட் ஸ்லோவா அவன் வந்து அந்த ரூம்ல அவன் தனியா இருக்கிறப்போ எல்லாமே இருக்கிறவன் ஒருத்தன், தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கிறவனும் எல்லாம் ரொம்ப பிடிச்ச அந்த செதுக்குன அவனுக்கு ஏத்த மாதிரி செதுக்குன அந்த சிலையை வந்து உயிர்ப்பிச்சு கூடவே வந்து வைஃபாவும் வந்ததுக்கு அப்புறம் குழந்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமுமே வந்து அவனுக்குள்ள இன்னமும் தனிமை ஹிட் ஆகுதுங்கிறத ரியலைஸ் பண்றான். அந்த தனிமை வந்து அவன் அந்த சிலையா இருக்கிறப்ப கூட அந்த சிலைன்னு ஓரளவுக்கு அவனுக்கு சென்ஸ் இருந்திருக்கு. இப்போ அதுவுமே இல்லாம உயிரோட வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு எதுவுமே வந்து கோவம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் அக்ரி பண்றது. ஒரு பாயிண்ட்ல என்ன வரான்னு பாத்தீங்கன்னா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஒரு கோல்டு கிரவுனை வந்து தலையில வைக்கிறான். நான் ராணி ஆக்குறேன், வீட்டோட ராணி ஆக்குறேன் உனக்கு. ஐ மீன் அப்படி வந்து அவன் டிஸ்கிரைப் ரொம்ப கிரேசி ஆகுறான். அப்புறம் வந்து ரொம்ப ரேரான ஃபுட்டை வந்து இன்னும் கொடுக்க பாக்குறான். அவனுக்கு எதை வச்சு இம்ப்ரெஸ் பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் வந்து அந்த பழைய முதல்ல அவன் கொடுத்துட்டு இருந்த அந்த பேர்ட்ஸ், அந்த கல் எல்லாத்தையும் கொடுக்குறான். எல்லாம் இதெல்லாம் பாரு, உனக்குலாம் எல்லாம் செஞ்சிருக்கேன், எனக்கு ஒரே ஒரு விஷ் தா அப்படின்னு. அந்த சிலை வந்து அந்த ஜெலட்டா வந்து கேக்குறாங்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. என்னை திட்டு, என் மேல கோவப்படு, என்னை அடி, என் கூட சண்டை போடு, ஏதாவது ரியாக்ட் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜெலட்டா அப்பவுமே சிரிச்சுக்கிட்டே
அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு அங்க ஹிட் ஆகுது. அவனோட வாழ்நாள் ஃபுல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க உண்மையான அவன் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து இவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க, இவங்க மாத்தி இதெல்லாம் அவன் எதை தான் நினைக்கிறானோ அது எதுவுமே இல்லாத அந்த பெர்ஃபெக்ட்டான ஒரு ஒரு ஹியூமன் கரெக்டா. ஆனா வந்து அது எல்லாத்துக்குமே இவங்க சொல்றதுக்கெல்லாம் அக்ரி பண்றதோட வொஸ்ட் என்னங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான். எந்த ஃபீலிங்கும் கிடையாது, என்ன சொன்னாலும் நடக்கிறது கிடையாது. தனிமையோட உச்சகட்டத்துக்கு போய் வயசாகி பைத்தியம் பிடிச்சு அவன் சாகரும் தருவாயில இருக்கான். ஓகேவா, மரணப்படுக்கையில இருக்கான், ரொம்ப நாள் வாழ்றான், மரணப்படுக்கையில இருக்கான். கடைசியில அவன் வந்து பார்த்து கேட்கிறான், இறந்தா நீ என்ன பண்ணுவேன்னு. ஜெலட்டா அப்பமும் அவனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன்னா ஜெலட்டாக்கு ஒரே ஒரு விஷ் தான், நீ எப்பவுமே அவனை பார்த்து சந்தோஷமா லவ் பண்ணிருக்கணும். அவன் சாக போனா கூட அதே தான் பண்ணிருக்கணும். அண்ட் அப்பமும் அவனோட மரணத்துல அவன் கடைசியா பார்க்கறதுமே வந்து ஜெலட்டா அவன் சாக போறான்னு தெரியறப்பமும் சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கிறது. அந்த ஹாண்டிங்கான கண்ணை பார்த்துட்டு, கண்ணீரே வராத அந்த கண்ணை பார்த்துக்கிட்டு, சிரிச்சிட்டு இருக்கிற அந்த வாயை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறான். முதல்ல பார்த்த ஸ்மைல் இன்னமும் அந்த ஜெலட்டாக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் இறந்து போறான். ஜெலட்டா வந்து நைட் எல்லாம் தூங்குறப்ப, இதுக்கு முன்னாடி இதுல இன்னும் டீடைல்ல நிறைய போனோம்னா, நைட் தூங்குறப்ப பாத்தீங்கன்னா அவன் காலையில எந்திரிக்கிறப்போ ஜெலட்டா பெட்ல ஓரமா உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. அவன் வந்து எங்கேயாவது வேற ஏதாவது பிரச்சனை கத்திட்டு பிசினஸ் அது இதுன்னு கத்திட்டு உள்ள வந்தானா அப்பவும் ஜெலட்டா இப்படியே பார்த்துட்டு, ஸோ பைத்தியம் பிடிச்சி அவன் இறந்தே போயிட்டான். அந்தவனோடையும் ஜெலட்டா சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஃபைனலி அவன் இறந்த உடனே இந்த கிரீக் மித்தாலஜிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். ஒருத்தங்க விஷ் பண்ணி ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த விஷ் வந்து ரிலீவ் ஆவாங்க. என்ன விஷ் நடந்துச்சோ. ஜெலட்டா எந்திரிக்கிற பெட்ல இருந்து எந்திரிச்சு பொறுமையா விண்டோ கிட்ட போறா. ஊர்ல இருக்கிற மக்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டத்தில் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டே இருக்கிறப்போ மக்கள் எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஜெலட்டா வெளியே போய் சன்லைட்ல நிக்கிறப்போ ஸ்லோவா அந்த சன்லைட் அவ மேல படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவளால அந்த மறுபடியும் கோல்ட் அந்த சில்னஸ் வர்றத அவளால ஃபீல் பண்ண முடியுது. அவ ஹார்ட் நிக்குது, அவளோட ஹார்ட் வந்து கல்லாகுது, அவ உடம்பு ஃபுல்லா கல்லாகுது. கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ஒரு ஐவரி ஸ்டாச்சுவாவே மாறி போயிடுறா. she is becoming a statue. and அப்படியே அந்த பால்கனில அவ நிக்கிறா. இதுதான் வாட் யூ விஷ் ஃபார் பி கேர்ஃபுல் அபவுட் இட் அப்படிங்கறதோட ஃபர்ஸ்ட் ஓஜி கதை. இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிட்டாங்க. இப்போ அப்சஷன் வரப்ப எனக்கு இது ரெண்டும் ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு. நான் அப்சஷன் வந்து இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கான்லாம் தேடி பார்த்தேன், அதெல்லாம் இல்லன்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சிமிலாரிட்டி பிட்வீன் போத் த ஸ்டோரிஸ், ஒருத்தன் ஆசைப்படுறதுக்கு தெளிவா ஆசைப்படணுங்கிறதுக்கு வந்து ஓஜி ஸ்டோரி இதாக தான் இருந்துச்சு. இதுல இருந்து நிறைய டேக்அவேஸ் இருக்கலாம். இப்போ எனக்கு என்ன டேக்அவே இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில எப்பவுமே 2 சேட்னஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒன்னு என்னன்னா நம்ம கேட்டது கிடைக்காம இருக்கிறது, அதுக்கு ஏங்கி ஏங்கி போராடி கிடைக்காம போயிடுறது. ஆனா அது கூட பரவாயில்லையா. ஏன்னா ரெண்டாவது என்னன்னா நம்ம கேட்டது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. வாழ்க்கையோட பியூட்டியே வந்து நம்மளுக்கு வேணுங்கிறதுக்கு ஓடுறதுல அந்த ஜேர்னில தான் இருக்குது. கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சோ இதுல வந்து வாட் யூ விஷ் ஃபார் வந்து கிடைக்கிறத விட அந்த கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஜேர்னி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கே தவிர அவன் வந்து அந்த சிலை கிட்ட பேசுறது, அதுக்குன்னு செதுக்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். நீங்க கூட கேட்டிருப்பீங்க, வந்ததுக்கு அப்புறம் என்னடா இதை கேட்டாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் தட்ஸ் மை டேக்அவே. அண்ட் இது வந்து கிரீக்கோட டேக்அவே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் கட்ஸ் இருக்கக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஷார்ட் கட் இருக்கக்கூடாது. உனக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ தான் தேடி போகணும். எஸ், அதுல 1000 பிரச்சனை இருக்கும், பட் அதெல்லாம் மீறி நீ தான் தேடி போய் பார்க்கணும். இந்த கதை இன்னும் கண்டினியூ ஆகுது. ஏன்னா இவனுக்கு குழந்தை எல்லாம் பிறக்குது, அந்த குழந்தையோட குழந்தை வந்து இன்னொரு மன்னன் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இவங்களோட இந்த ஆஃப்ரோடைட் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்கன்னா பதிலுக்கு திருப்பி எடுத்துருவாங்கன்னு சொன்னேன்ல, பழி வாங்குறாங்க. ஆஃப்ரோடைட் சாமி வந்து பதிலுக்கு இவங்க குடும்பத்தையே, அது கதை இன்னும் கிரீப்பியா இருக்கும். அது மேபி வேணும்னா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல, நிறைய பேர் பார்ட் 2 வேணும்னு கேட்டிங்கன்னா அதை அட்ரஸ் பண்றேன். பட் இட்ஸ் ஈவன் மோர் கிரீப்பியர். ஆக்சுவலா நிறைய அட்ரஸ் கூட பண்ண முடியாது, வீடியோலயே சொல்ல முடியாது. நீங்களே போய் பாருங்களேன், சர்ச் பண்ணி பாருங்களேன். இட் கெட்ஸ் சோ கிரீப்பி. நம்ம போட்டோம்னா நம்ம மேல கேஸே போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு இந்த கதை வந்து போய்கிட்டே இருக்கும். பட் இதுதான் வந்து இந்த கதை. நம்ம வந்து ஜெலட்டாவோட கதை வந்து இங்க முடிஞ்சு போகுது. அண்ட் இந்த மாதிரி நம்ம மறுபடியும் பேசலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்லி. மறுபடியும் இந்த மாதிரி நம்மளோட மித்தாலஜில இருந்து, ஹிஸ்டரியில இருந்து பயங்கரமான ஸ்டோரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எதை பத்தி அடுத்து பேசலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேணாம் அதை நம்ம எப்பவும் போல நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐம் வெயிட்டிங் டு ரீட் இட். அண்ட் நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியானாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இங்கேயே முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் அடுத்த வீடியோல நீங்களும் வந்து பாப்பீங்க, கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஷன்ல ஜாயினும் பண்ணுவீங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் எம்ஜிஸ்.